நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கு சென்றாலும் கோவில்கள் சென்றால் எனக்கு தேங்காய் பழம் வேணும், எனக்கு தேங்காய் பழம் வேணும், எங்கே போனாலும் தேங்காய் பழம் வாங்கிட்டு போ, எங்கே போனாலும் தேங்காய் பழம் வாங்கிட்டு போ, எந்த கோவிலுக்கு சென்றாலும் தேங்காய் வாங்கிட்டு வா, உடச்ச தேங்காய் வாங்கிட்டு வா, எனக்கு தேங்காய் கொடுக்கல உனக்கு தேங்காய் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். இயற்கை. ஏன் தேங்காய் எங்க சென்னாலும் தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வா, 2 பழத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்ற காரணம் என்னவென்றால், நம்முடைய மூதாதையர்கள் தேங்காயில் அதிகப்படியான விட்டல் மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை அதிகமாக பயன்படுத்தி வந்தார்கள். ஒவ்வொரு கருத்தும் மனிதனுக்கு பயன்படக்கூடிய கருத்தை மட்டும்தான் உணவாக சாஸ்திரமாக அன்னைக்கு அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த தேங்காயில் என்னையா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜிங்க் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அயன் இருக்கு, காப்பர் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, கால்சியம் இருக்கு, ஹை வேல்யூ ஆஃப் பொட்டாசியம் இருக்கு. ஆனால் தேங்காயை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சார், கெட்டு போகாமல் இருக்கணும் சார், அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொன்ன ஒரு வெள்ளை துணியில் சுற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு ஜாடியில் தூக்கி போட்டுருவாங்க தேங்காயை. ஸோ அப்போது இந்த குழந்தைங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த சாக்லேட்டை கையில் கொடுக்கறத விட 2 தேங்காய் பத்தையை கொடுத்தாவே இவர்களுக்கு மெமரி பவர் அதிகமாகும், நல்ல ஃபேஸில் நல்ல க்ளோ இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிரும். இது எல்லாமே நமக்கு பேத்தஜெனிக், நமக்கு நன்மை பயக்கூடிய கொலஸ்ட்ராலா இந்த தேங்காய் உருவாக்கும் அப்படிங்கிற கருத்து இருக்கு. இந்த தேங்காய் தின்பதால் இந்த கை கால் வலி, மூட்டு வலி, முடக்குவாதம், லோட்டுலஸ்கி இதெல்லாமே நமக்கு பக்கத்தில் அண்டாது அப்படின்னு கருத்து இருக்கு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கடையில் போய் ஒரு பொருள் மளிகை கடையில் வாங்க போனால் அந்த கடையில் கடைக்கார ஒரு சின்ன ஒரு 10 தேங்காய் அப்படி கட் பண்ணி கையில் கொடுப்பாரு. அந்த குழந்தைங்க ரொம்ப ஆசையாக அதை வாயில போட்டு மென்னுக்கிட்டு அப்படி உடையாருவார்கள். இதோட தாற்பயம் என்னவென்றால், உடல்ல ஒரு உடல் உறுதியை ஊக்குவிக்கும். ஸோ அதனால நாம குழந்தைங்களுக்கு எப்பயும் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்டு முடிச்சோன்னா 2 தேங்காயை கொடுத்து இதே மென்னுக்கிட்டே போ அப்படின்னு சொல்லலாம். சாயங்காலம் அங்கேருந்து 2 தேங்காயை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லலாம். இந்த ஜங்க் ஃபுட்டு அது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றத குறைச்சிட்டாவே நம்முடைய சேவிங்ஸு, மருத்துவ செலவுகள் ஆகக்கூடியதை குறைத்து படிப்புக்கு ஹெல்த்துக்கு உண்டானது உயரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. நம்பிக்கை இருப்பின் நாமளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாராஜன், மாவ சிவ மா சி நா. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும் கோல்ட் டைம் நியூமராலஜி.